அப்பனே விநாயக பெருமானே மூல பொருளோனே முந்தி முந்தி விநாயகனே. அப்பா, ஊர்ல எத்தனையோ சாமி இருக்கு, அத்தனையும் விட்டுவிட்டு ஒன்னே மட்டும் நான் ஏன் கும்பிடுறேன்? நீ கட்ட பிரம்மச்சாரி, ஆனா நான் இப்போதைக்கு பிரம்மச்சாரி. நீ எப்பவும் மாற மாட்ட, ஆனா நான் அப்பப்ப மாறுவேன். ஏன்னா எனக்கு நிறைய சில்லற புத்தி இருக்கு. போற இடங்கள்ல ஏதாச்சும் சிலுமிசம் பண்ணுவேன். அப்ப ஏதாச்சும் சிக்கல் வந்துச்சுன்னா நீ தான் வந்து ஹெல்ப் பண்ணும். ஓகே? ஆஹா, கணபதிக்கு காணிக்க பண்ணுவேன், காசு இல்லையே, என்ன பண்றது? சாமி இதோ வந்துட்டேன், வந்துட்டே இருக்கேன். வாங்க வாங்க, ஆரத்தி எடுத்துங்க. என்ன சாமி மேல? யாரோ ஒரு புண்ணியவன் போட்டா அதை எடுத்து உண்டியல் ஏண்டா என் தட்டுல இருந்து காசு எடுத்த? காசு எடுத்து பையில போட்டேன், பகவானுக்கு தானே போட்டேன். ஏன் காசு எடுத்து உண்டியல போறதுக்கு நீ யாரா கட்டையில போறவன? உன் காசு நீ என்ன சொன்னா? என்ன மாதிரி 10 பக்தர்கள் போட்ட காசு. 10 பைசா பாக்கி இல்லாம எல்லாத்தையும் தூக்கி உண்டியல போட்டா என் வயித்துக்கு என்ன பண்றது? வகத்துக்கு பெரிய வகத்துக்கு உடைக்கிற தேங்காயை கொண்டு போயிடுற, அவிக்கிற சுண்டலை கொண்டு போயிடுற, ஆனா மாசமா சம்பளம் தராங்கல்ல, அப்புறம் தட்டுல போற காணிக்கை கொண்டு போற. ஒரு நாளைக்கு ஒரு காசு கூட கொஞ்சம் பேர் வைக்க சொல்லியா? அப்படியே மூக்கு களமாண்டு போன மாதிரியா பேசிக்கிறீங்க? பேசாம பேச்சு. பகவானுக்கு எடுத்து போட்ட காசையா பழிக்கிற நீ? திருப்பி வருவேன், தட்டுல காசு தான் மறுபடியும் எடுத்து போடுவேன். இஷ்டம் இல்ல வேற வேலைக்கு போ. கொஞ்சம் வாயே. ஏய் அப்பா, போற வழியிலே ஒரு சைக்கிள் பஞ்சர் ஆயிடுண்டா. ஏய் என்ன இன்னைக்கு வெயிட்டிங்கா? ரொம்ப நேரமா பஸ்ஸே வரல, கொஞ்சம் லிஃப்ட் கூட. தாராளமா தரேன், 2 பேரும் முன்னால கூட உட்கார்ந்துக்கீங்க. 2 பேரும் எப்படி முன்னாடி உட்கார முடியும்? இருந்தாலும் உனக்கு ஆசை ஓவர். வா 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 வா, வாடி வாடி வாடி, செல்லம் வாங்க. போலாமா? போலாம். எடு எடு எடு. ஏன் ஹரிச்சந்திர 2 கையில 2 வாட்ச் கட்டி இருக்கற? நீங்க மட்டும் 2 கால்ல 2 தோடு போடலாம், 2 கால்ல 2 கொலுசு போடலாம். நாங்க 2 கையில 2 வாட்ச் கட்ட கூடாது. வாயை முடிட்டு வாங்கடி, இல்ல வாய்க்கால தள்ளி விட்டு போயிருவேன். பேசா வாங்க. ஏய் ஆட்டாத. அண்ணா இதுல கையெழுத்து போடுங்க. டாக்டர்மா, சார் எப்படியா காப்பாத்திடுங்க. அவர் பொண்டாட்டி பிள்ளை எல்லாம் வெளியில இருந்து அழுதுட்டு இருக்கு. சீக்கிரம் வண்டியை எடுத்து உள்ள ஒரு பேஷண்ட்டுக்கு இழுத்துட்டு கிடக்குதான். பெரிய பணக்காரனா? பணக்காரனா? ஐயோ, கையெழுத்து போறதுக்கு முன்னாடி மண்டே போட்டாரு. அது காரணம் அந்த ஆளு தான். அந்த ஆள் வெடிய போட்டு தான் அண்ணனை கொண்டுட்டான். அப்படியா? அவனை வாங்க பிடிங்க. வாங்க போங்கயா, போங்கயா. அடிங்க அடிங்க. சொத்து கைக்கு வரதுக்கு முன்னாடி ரெடியா வச்சு கொண்டுட்டியா பாவி. சொத்தெல்லாம் பாழா போச்சடா, என் சொத்தெல்லாம் வச்சுக்கிறேன்டா உன்னை. வாமா மூஞ்ச பாரு. இப்போ உங்களுக்கு சந்தோஷம்டா? டேய், எனக்கு இது சாதாரணம். அடி வாங்கினா டபுள் வின்னர். போய் வேலையை பாப்பமா, தள்ளு. அடி வாங்கி தரது ஒரு பெரிய அதிசயம். என்ன ரவுண்டு கட்டி நிக்கிறாங்க? ஏதோ குரலி வித்த காட்டுறாங்களோ? யோ தள்ளியா இருக்கு, தள்ளு தள்ளு தள்ளு. என்ன கூட்டங்க? என்னையா கூட்டம்? யோ என்னது? பொண்ணு மயக்கம் போட்டு விழுந்துருச்சுங்க. மயக்கம் போட்டுச்சா? யோ ஒரு பிள்ளை மயக்கம் போட்டு விழுந்தா அப்படி கூட்டிண்டா வேடிக்கை பாக்குறது? மேற்கொண்டு மூச்சு முட்டிலே செத்து போவோம். இல்ல போ நாட்டுல எம்பிட்டு பய வேலை இல்லாம இருக்கான் பாரியா. உதவிய யோ நல்ல விஷயம் தானையா. உன் பொண்ணு உண்டாயிருக்காயா? என்னடா சொன்ன? உண்டாயிருக்கான்னு சொன்ன. கல்யாணமே ஆகாத பொண்ணு உண்டா இருக்கா? டேய், உண்டாகிறதுக்கு கல்யாணம் ஆக வேண்டிய வயசு இல்லடா, வயசுக்கு வந்தாவே போதும். தப்பு எங்கே நடந்திருக்கு? ஓயாம என்னையே அடிக்காத, சொல்றத கேளு. டேய் என்ன இங்க வாடா இங்க. ஆமா, எல்லாரும் போயிட்டாங்க, நீ மட்டும் ஏன்டா நின்னுகிட்டு இருக்க? முடிவு என்னன்னு தெரிஞ்சுக்கலாம்னு நிக்கிறேன். முடிவை தெரிஞ்சு நீ என்ன பண்ண போற? இந்த சேட்டைய பண்ணதே நான் தானே. கை கலப்பெல்லாம் வேண்டாம், 2 பேரையும் சேர்த்து வைக்கிற வழியை பாரு. சிக்கிட்டான், தீர்ப்ப நீயே சொல்லு. பெரிய ரவுடியா இருப்பானோ? ஏண்டா சின்ன என் பொண்ணை கெடுத்ததும் இல்லாம தீர்ப்பு சொல்ல வந்த தெய்வத்திமா ஏத்து பேசுற? உங்களுக்கு விஷயம் தெரியுமா? என்னாச்சு? நம்ம பார்வதி நர்ஸ் இருக்குல்ல, அதுக்கு அழகான ஆம்பளை புள்ள பிறந்திருக்குதே. ஏண்டா நரசுன்னா பிள்ளையே பிறப்படாதா? அட அது இல்லண்ணே, அது அப்படியே ஒன்னே மாதிரியே பிறந்திருக்குண்ணே. என்னைய மாதிரியா? ஆமாண்ணே. என்னடா சொல்றீங்க?
ஆமாண்ணே நான் கூட பாத்துலாருண்ணே. கை காலு வாயு மூக்கு கண்ணு எல்லாம் அசல் உன்ன மாதிரி ஆமாண்ணே. அது எப்படின்னு தல்றா அண்ணே நான் கூட பார்த்தனே அப்படியே உங்களை உரிச்சு வச்சிருக்கேன். ஆமா என்ன நடந்துச்சு? டேய் டேய் அவன் நம்ம கூட வேலை பாக்குறவனா வதந்திய கிளப்பி ஏன் ஜோலியை முடிச்சிடாதீங்க. அப்படின்னா எங்க பங்க பிரிச்சு கொடு. உங்க பங்கு ஏன் தகடா இருக்கு? ஆஸ்பத்திரிக்குள்ள நோட்டா வசூல் பண்ணி ஓரமா நின்று எண்ணிட்டு இருந்தாலா அதைத்தான் பிரிச்சு கொடுக்கணும். டேய் இது நான் ஒவ்வொருத்த முன்னாடி ஓடி உழைச்சு வசூல் பண்ண காசு. கிழிச்ச எல்லாம் லஞ்சமா வாங்கின காசு தானே. லஞ்சம் தான்டா, இல்லாதவன்ட்ட வாங்கினா இருக்கிறவன் பணக்காரன் வாங்கின காசு. வாங்கினீ இல்ல எங்களுக்கு எல்லாம் பிரிச்சு கொடுக்கலாம்ல. குடுக்கலன்னா என்ன பண்ணுவீங்க? குடுக்கலன்னா இப்ப நாங்க சொன்னமே பார்வதிக்கு பிறந்த பிள்ளை உன்ன மாதிரியே இருக்கேன்னு அத நீ சொன்னதா அவ புருஷன் கிட்ட போய் சொல்லிடுவோமே. அவ புருஷன் யாருன்னு உனக்கு தெரியும் இல்ல? யாரா? மிலிட்டரி. மிலிட்டரி மிரிச்சா என்ன ஆகும் தெரியுமா? அச்சி தெரிச்சிரும். ஆரக்கா நசிங்கிரும். அண்டம் கலங்கிரும் பிண்டம் பிரிங்கிரும். பிண்டம் பிதிங்கிருமா? டேய் உங்க சாவகாசமே வேணாம்டா, எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு நீங்க பார்த்து எல்லாத்தையும் கொடுங்க. போனா போது 10 ரூபா இருந்தா கொடு. நான் பார்த்தா கொடுத்துறா. இந்த வச்சுக்க. வாங்க வாங்க போலாம் வாங்க. அட பீத்த பேரு. half an hour கழிச்சு மாஸ்க் ரிமூவ் பண்ணிடு. ஓகே. மாத்திரை சாப்பிட்டீங்களா? அப்புறம் நீயா அப்புறம் வரல எடுக்க சொல்லிட்டாங்க, எடுத்துக்கு முன்னால ஏத்திர வேண்டியதானே? வாங்கி வரட்டா? ஓகே. என்னமா அது அரை மணி நேரத்துல எடுக்க சொன்னாங்க, இந்த வாங்க வாங்குது. ஐயோ சொல்லி இருந்தா இதுக்குன்னு ஒரு இடத்த ஒதுக்கி நல்லா வளர்ந்துருக்கலாம்ல. ஏன் அவன் மூக்கல மாட்டிட்ட மூச்சு குழைய மீச்சிட்டு நின்னா அவனுக்கு மூச்சு முட்டாம என்ன பண்ணும்? இந்நேரம் அவன் செத்தே போயிருப்பான். அத்தி கொலக்கேஸ் ஆயிருக்குமே. பின்ன ஆகாத. எந்திரிக்கலாம் உள்ள. அண்ணே என்னடா வாங்கண்ணே. சும்மா எல்லாம் வர முடியாது. வந்தாச்சு. அண்ணே நம்ம 2 பேரும் இன்னைக்கு லீவ் போடுறோம். நம்ம 2 பேரும் லீவ் போடுறோமா? டேய் நான் அந்த ஹாஸ்பிடலுக்கு கம்பவுண்டர், நான் லீவ் போடலாம். நீ நோயாளி, நீ எப்பறம் லீவ் போட முடியும்? நாங்க என்ன வர்ற நோயாளியை பூரா வேலைக்கு சேர்த்து மாச சம்பளம் கொடுத்தா பெட்ல படுக்க வச்சுக்கா லீவ் போடுறதுக்கு காரணத்தமா பச்சுக்கிட்டு இருக்கா. அட போங்கண்ணே, இப்பெல்லாம் நீங்க அடிக்கடி கோவப்படுறீங்கண்ணே. லீவ் போட்டாச்சு. என்னடி ஒரு நாள் கூட லீவ் போட மாட்டேன், இன்னைக்கு திடீர்னு போட்டிருக்க? வர வர அந்த கிராக்கோட டார்ச்சர் தாங்க முடியல. யாரு? வெங்கடாஜலபதி? ஆமாடி. வா எங்கயாவது போய் ரிலாக்ஸ் பண்ணிட்டு வரலாம். வாவ் இப்பதான் உங்களை பத்தி பேசிட்டு இருந்தா, அதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்க. உங்களுக்கு ஆயுசு 1000. ஆளுக்கு 1000மா? 1000லாம் வேணாண்ணே, ஐ லவ் யூ சொல்ற வரைக்கும் இருந்தா போதும். ஓகே. டேய் எது டேயா? ஒண்ணு இல்லடா, அவன சொன்னேன். அதான பாத்தேன். உன் தொல்லை தாங்க முடியாம தான் நான் லீவ் போட்டு வெளியில வந்தேன். ஏன்டா இப்படி பின்னாடி சுத்தி டார்ச்சர் பண்ற? அண்ணே எங்க சுத்தனால ஆப்பனவர ஹாஸ்பிடல்ல இருக்கணும்டா. ஓகேண்ணே. சட்டாம்பா காலம் தானே எடுத்துறேன் அந்திட்டா. ஏய் எட்டி போட்டு வாங்கடா. அண்ணா உங்க மேல என்கவுண்டர் போட்டுக்கறாங்க, ஒரே ஃபீலிங்கா இருக்குது. என்ன பண்ணலாங்கடா? கொஞ்ச நாளைக்கு எங்க தலைமறை வாயிலானா? என்னது? ஆமாண்ணா. இந்த சிங்கத்தையே காட்டுக்குள்ள தலைமறைவா இருக்க சொல்றியா நீ? எங்கடா அவளுங்க? எங்க அவளுங்க? ஏன்டா வேகாத வெயில்ல என் உசுர வாங்குற? தூக்கி ஓட்டுங்கண்ணே தெரியும். வெண்ண திங்கிறது நீ விரல சூப்பர் நானா? பேசுன பேத்து புடியும் பெத்தாமா. இங்கிட்டு தான் போயிருப்பாளுங்க. அண்ணே இந்த சிங்கம் எப்பயும் தலை நிமிர்ந்து தானே நிக்கணும். நம்ம எதுக்கு மறைஞ்சு வாழணும்? நான் ஒரு ஐடியா சொல்லட்டுமாண்ணா? என்னது? நெஞ்சு வலிக்குது குஞ்சு வலிக்குதுன்னு சொல்லி ஏதோ ஒரு ஹாஸ்பிடல் அட்மிட் ஆயிடலாம். நல்லா இருக்குதா? ஐயோ வண்டியில புகை வருதுண்ணே. உச்சி வெல்ல 1 மணி நேரம் வெறுந்தலையோட சுத்தம்னா புகை வராம என்னடா பண்ணலாம்? இன்னும் கொஞ்ச நேரத்துல தீ கூட பிடிக்கும். இந்த பார் இதுக்கு மேல என்னால முடியாது. 5 நிமிஷத்துல ஹாஸ்பிடல்ல இருந்து ஆகணும். ரைட்ண்ணே. மறுபடியும் ரைட்டா? போங்கடா. அண்ணா வண்டி வருதுண்ணா, ஓரமா போலாம்ண்ணா. ஏய் இந்த ஏரியால என்ன இஷ்டு போற அளவுக்கு எவனுக்கு தைரியம் இருக்குது? டேய், நான் முடியாதடா சொன்னேன். மறுபடியும் என்ன ரைட்ல திரும்ப சொன்னேன்? நான் ஓகே ரைட் ஆஸ்பத்திரிக்கு போலான்னு சொன்னேன். அத நீங்க தப்பா புரிஞ்சிட்டு ஒரு ஆளே அடிச்சு காலி பண்ணிட்டீங்களே. எது காலி ஆயிட்டானா? காலியாவல காலு மட்டும் தான் செதஞ்சு சின்ன பின்னமான மாதிரி தெரியுது. அண்ணே 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 கிட்ட போய் பாத்துட்டு போண்ணே. பேசாதீங்கடா, தூங்குடா, எழுந்திருங்க. இவே அவன்ல ஆஹா நம்ம இடத்துக்கே வந்துட்டாங்களையா. அரிச்சந்திரா உன் லைஃப் லைட்டா ஆடுறா. நம்ம எதுவும் அடையாளம் பார்த்துருக்காங்க. உன் மேல மோட்டர் பக்கம் ஏத்துறானே அந்த 8 பொட்ட பையன். அவனை அடையாளம் தெரியுமா உனக்கு? உக்காண்டு வந்தவனை தான் முழுசா பார்த்தேன். ஓட்டிட்டு வரவன பாட்டுக்குள்ள எஸ்கேப் ஆயிட்டான்.
இவனு கவலைப்படாத, நாலா பக்கமும் ஆள் அமைச்சிருக்கேன். அவனை இழுத்துட்டு வந்துருவானுங்க. அதுக்கப்புறம் என்ன செய்யணும் சொல்லு ராசா. ஒண்ணு வேணாண்டி, ஒண்ணு வேணாம். அவனுக்கு இதே வலது காலை வெட்டி பக்கத்துல இந்த பெட் அதுல கடத்தி அந்த வெட்டின காலை என் கண்ணுக்கு முன்னாடி தொங்க விட்டு நான் வேடிக்கை பார்க்கணும். ஏங்க அவனைத்தான் அரைகுறைமா பாத்துட்டீங்க, ஓடிட்டான்றீங்க. அப்புறம் எதுக்கு அவனை தேடிக்கிட்டு புடிச்சுக்கிட்டு வெட்டிக்கிட்டு கழுதைய விழுங்க போய் தொலைறான். நான் முடிய வச்சே முகத்தை வரையறவன். படம் எல்லாம் வரைவீங்களா? பார்த்தா போதும், என் புருஷன் முகத்தை அப்படியே வரைஞ்சிட்டு வர்றா. சரி சரி, பொண்டாட்டி நீ மட்டும் இருந்துக்கிட்டு மத்த பொம்பளை வெளியே போச்சு. நாங்க 4 பேர் அவருக்கு பொண்டாட்டிங்களா? நான் கண்ணாத்தா, அவ செல்லாத்தா, அவ பூவாத்தா, அவ பொண்ணாத்தா. 4 பொண்டாட்டியா? ஏண்டா என் புருஷன் உடம்புல தெம்பு இருக்கு. 4 என்ன 7 பொண்டாட்டி கூட வச்சுக்குவாரு. ஏண்டா உனக்கு கொட்டைதா? இந்த பாருங்க, நீங்க சொன்ன சொல்ல நிறைவேற்றுற வரைக்கும் இந்த கண்ணாத்தா அவத்த கூந்தல முடியவே மாட்டா. இவன் நிக்கிற போச பார்த்தா நம்ம படத்தை வரைஞ்சிருவாங்களோ. அரிச்சந்திரு விசிறி மிஸ் இல்ல சார், உங்களுக்கு உண்மையிலேயே படம் வரைய தெரியுமா? உன்னை வரைஞ்சு காட்டவா? ஏன் படம் இருக்கு? ஏன் படம் வீட்டுல இருக்கு, சும்மா கேட்டேன். ஆமா, பேசாம புத்தூர் போலாம்ல, ஒரு 100 120 130 முடிஞ்சிரும்ல. நான் புத்தூருக்கு போறதுல உனக்கு என்ன சந்தோஷம்? ஒரு நிம்மதிதான். எது இல்லங்க, ஒண்ணு மண்ணா பழகிட்டான். அண்ணன் காடு சௌரி மாசம் தம்பிக்கு சந்தோஷம் தானே. என்னங்க இந்தாங்க என்னது போன குடு. சொல்றா துல்கானா இருக்காடி சொல்ற. ரெண்டு கஞ்சா கட்டி நம்ம அமிச்சிட்டியா? சித்தனும் பாண்டியனும் வாங்கிட்டு போயிட்டாங்க. ஏய் வாங்கிட்டு போட்டாங்களாண்டா? யாரு? என் காலை உடச்ச வந்தானே, எப்படி தேடி கண்டுபிடிக்க மாட்டேன். கவலையை விடு. ஓகே வச்சிடுறேன். எங்கடி என்னங்க கோட்ரு சைடி சரி உனக்கு கொஞ்சம் நான் காலம் பரவே ஆபீஸா என் செல்லம். காலையிலேயே ஆப்பா ஆஸ்பத்திரியில இந்த ஆட்டம் போடுறாங்களே. அர்ச்சந்திரா, இவங்களுக்கு நீ எம்மாத்திரப்படா. போச்சுரா காலு, போச்சுரா. அர்ச்சந்திரு, ஒரு கால் இல்லாம நீ எப்படா வாழ போற? எப்படி வாழ போற? அண்ணா கொஞ்சம் தள்ளி ஒரு கால் போடுறேன். ஏண்டா டேய், ஒரு போன் போட்டுக்கிறேன்னு சொல்ல வேண்டியதானே, அது ஏன்டா காலை நாமப்படுத்துற? எங்க ஊர்ல அப்படித்தானே சொல்லுவாங்க. எந்த ஊர் உங்க ஊரு? திருப்பாச்சி. திருப்பாச்சியா? போங்கடா போங்கடா. அப்ப காலு போங்கடா போங்கடா போ. இந்த ஹாஸ்பிடல்ல பீஸ்ஃபுல்லா இருக்க முடியாதா? காலையில இருந்து காலையே நாமப்படுத்திட்டு இருக்காங்களே. பேசாம லீவை போட்டு கடை பக்கம் போயிட வேண்டியதான். கவர்மெண்ட் அண்டர்டேக் பண்ண பிறகு இப்பெல்லாம் கலப்படமே இல்ல. இன்னைக்கு நிம்மதியா உட்காந்து சாப்பிட வேண்டியதான். என்ன டார்ச்சர். சைடிஷ் என்ன வேணும்? சைடிஷ் ஊரா இருந்தா கொடுப்பா. ஊரா கிராக்கியா நீ? என்னப்பா அது? லெக் பீஸ் சார். அப்படின்னா கோழி காலு. அது தெரியுது. வலது காலா இடது காலா?